அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 5வது நோன்பையும் 6வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பில் நாம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூரணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தில் இந்த உலகம் என்பது எந்த வகையில அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுறான். இந்த உலக வாழ்க்கைய நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதை ஒரு பிரம்மாண்டமா பார்க்கிறோம், அல்லது இந்த உலக வாழ்க்கைய நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கைய சில மனிதர்கள் ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கிறாங்க. அவர்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன சூழல் இருக்கோ அந்த வகையில பார்க்கிறோம். நல்ல காசு, பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யறாரு, இந்த உலக வாழ்க்கையை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, ஒரு பெரிய பாக்கியமா என்ன செய்யறாரு, இந்த உலக வாழ்க்கையை அவர் விரும்புறாரு. சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் வறுமையிலையும் சோதனையிலையும் பொருளாதார ரீதியாக குறை இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப சிரமமா பார்க்கிறான். இரண்டுமே இல்லாமல் வாழக்கூடியவர் இந்த உலகத்தை யதார்த்தமா பார்க்கிறார். எப்படிங்க இருக்கீங்க, ஏதோ போய்கிட்டு இருக்க வாழ்க்கை என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஐபுன் வ லஹ்வுன். அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை இருக்குது, அது வீணான விளையாட்டை அன்றி வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வீணான ஒரு விளையாட்டு. விளையாட்டுல வெற்றி தோல்வி எப்படி இருக்குமோ, விளையாட்டுல எப்படி போட்டி பொறாமைகள் இருக்குமோ, விளையாட்டில் எப்படி ஆரம்பமும் முடிவும் இருக்குமோ, அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையும் ஒரு விளையாட்டை போன்றது தானே தவிர இந்த உலகம் உங்களுக்கு எந்த வகையிலையுமே நிரந்தரமானது அல்லது எந்த வகையிலுமே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளதாக, ஒரு பாக்கியம் உள்ளதாக ஆகாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அருமையான சகோதரிகளே, உலக வாழ்க்கை என்பது, அதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பயணத்தை போன்றதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக சொன்னாங்க. உலகத்துல நாம எப்படி வாழ்ந்துக்கணும்னு சொன்னா, ஒரு சஃபராளி, ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயனாளியாக நாம் இருந்தால் அந்த பயணத்துல நம்ம எப்படி இருப்போம். இங்க இருந்து நமக்கு சென்னைக்கு நம்ம கிளம்புறோம், இங்க இருந்து திருச்சியில இருந்து நம்ம சென்னைக்கு போகும் பொழுது நம்ம எப்படி ஒரு பயனாளியாக நம்ம போறோமோ, அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பயணத்தை போன்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனால் வலதாருல் ஆகிரா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், உலகம் வீண் விளையாட்டுன்னு சொன்ன அல்லாஹ் இந்த துனியா வீண் விளையாட்டு என்பதாக சொன்ன இறைவன், இந்த உலகத்தை நீங்க நேசிக்காதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். மனிதர்களே, இந்த உலகத்தை நீங்க நேசிக்காதீங்க. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் நேசிக்கின்றீர்களோ, இந்த உலகத்துல எதையெல்லாம் நேசித்து நீங்கள் உழைக்கின்றீர்களோ, இந்த உலகத்துல எந்த அந்தஸ்த பதவிய பணத்தை நான் அடையணும் என்பதாக நீங்க ஆசைப்படுறீங்களோ, எல்லாம் உங்களுக்கு கண்ணாடியை போன்று உடைந்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாளிகை போன்றது என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். வலதாருல் ஆகிரா, ஆனால் மறுமை அப்படி அல்ல, உங்களுக்காக வேண்டியே நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். வலதாருல் ஆகிரா, மறுமை வாழ்க்கை இருக்கிறது அப்படி அல்ல, அது உங்களுக்காண்டியே நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். மேராஜினுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போகும் பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த சொர்க்கம் ஒரு பொட்டல் காடாக கிடைக்கிறது என்பதாக சொன்னாங்க. சொர்க்கம் ஒரு பொட்டல் காடாக இருக்குது, இதுல துனியாவுல இருந்து தன்னுடைய அடியான் ஒரு நல்ல அமல்களை செய்ய செய்ய அவனுடைய பெயரால் அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்துல என்ன செய்யறான், ஒண்ணா உருவாக்குறான், மரத்தை உருவாக்குறான். அவனுடைய அமல்களை கொண்டு அந்த மரத்திற்கு அல்லாஹு தஆலா கிளைகளை உற்பத்தி செய்யறான். அந்த மாதிரி அடியானுடைய அமல்களை கொண்டு அந்த கிளையை அல்லாஹ் வளர வைக்கிறான். ஒரு வீடு கட்டுறான், சுகமான வாழ்க்கையை அந்த அடியானுக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அடியான் இந்த உலகத்துல செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் சொர்க்கத்தையே உருவாக்கி வச்சிருக்கான். வலதாருல் ஆகிரா, மறுமையில் அல்லாஹ் நமக்காக வேண்டிய அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலதாருல் ஆகிரா ஆனால் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு
வலதாருல் ஆகிரா, மறுமையினுடைய வீடுதான் மேலானது, சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். உலக வாழ்க்கையில எப்படியெல்லாம் நமக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதாக விரும்புகின்றோமோ, நியமிக்க சகோதரர்களே, நிலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல கிடைச்சாலும் நம்ம வாழ்ந்துட்டு மரணிச்சிடலாம். என்னைக்கே இருந்தாலும் மரணிக்க போறோம். நிலையான வாழ்க்கை அல்லாஹ்ட்ட கேட்கணும், வசதி வாய்ப்பை கேட்கணும், பொருளாதாரத்துல குரு என்பதாக கேட்கணும். அல்லாஹ் கேட்க சொல்றான். கேட்பதுல நீங்க கஞ்சமே படக்கூடாது. அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? நிறைய கேட்கணுமா? துஆவுல குறைவாக கேட்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீங்க நிறைய கேளுங்க, கோடி கோடியா பணம் கேளுங்க, அந்தஸ்து கேளுங்க, வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. அல்லாஹ் அதை பத்தி குறைய சொல்லல. தன்னுடைய அடியான் தன்னிடத்துல கேட்பதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். என்ன இவன் எப்ப பார்த்தாலும் இதையே கேட்கிறான், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் வருத்தம் அடைய போறதில்லை, அல்லாஹ் கோபம் அடைய போறதும் இல்லை. ஆனால் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எதை அல்லாஹ் கொடுக்குறானோ அதை வாங்கி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் நாடிய இது போதும், இதை கொண்டு நான் வாழ்வேன் என்கின்ற அந்த ஒரு மனம் எந்த அடியானிடத்துல இருந்துருச்சோ அல்லாஹ் வாழ வச்சிருவான், மரணிக்கவும் வச்சிருவான். ஆனால் வலதாருல் ஆகிரா, மறுமை வீடுதான் உங்களுக்கு மேலானது, அது நிரந்தரம். மறுமையினுடைய அந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அஃபலா தாக்கிலூன், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மறுமை வீடுதான் உங்களுக்கு மேலானது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி அல்லாஹ் முன்வைக்கிறான். அதுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, கடைசியா சொர்க்கத்திற்கு வரக்கூடிய அந்த மனிதர் எப்படிப்பட்டவர், அவருக்கு நீ என்ன அந்தஸ்தை கொடுப்ப என்பதாக கேட்கிறாங்க. மூசா நபி கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி கடைசியா ஒரு ஆள் வருவார்ல, அந்த கடைசியா வரக்கூடியவருக்கு எந்த வகையான அந்தஸ்தை நீ சொர்க்கத்துல கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், கடைசியாக சொர்க்கம் சொல்ல அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர் சொர்க்கத்துக்குள்ள வந்துருவாராம். அவர்தான் கடைசியான ஆள். அவரை மீறி அடுத்து சொர்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஆளே இருக்காது. கடைசி மனிதர் சொர்க்கத்துக்குள்ள வந்துடுறாரு. வந்து அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, அவரை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சொல்றான், ஏ மனிதனே, உலகத்துல நீ வாடும் பொழுது உலகமே உன் கையில கிடைச்சிருச்சு. அந்த உலகத்துல நீதான் ஆட்சியாளன். அந்த உலகத்துல நீ என்ன சொன்னாலும் அது எல்லா மக்களும் கேட்பாங்க. உலகத்துல உன்னை சுற்றி வாழக்கூடிய எல்லாருமே உனக்கு பணியாட்களாக இருப்பார்கள். நீதான் மன்னன், நீதான் அரசன், எல்லாரும் உனக்கு பணியாட்களாக இருப்பார்கள். நீ மூச்சு விட்டாதான் அந்த மக்கள் எல்லாம் பேச முடியும். வைரங்களும் வைடூரியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு உலகத்துல கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பான். அந்த மனிதன் தகச்சு போய் நிற்பாரு. இதெல்லாம் அல்லாஹ் கேட்கிறானே, அதெல்லாம் உனக்கு நான் இங்கே தருகிறேன், நீ திருப்தி அடைஞ்ச யான்னு சொல்லி எல்லாம் கேட்பான். அவர் சொல்லுவாரு அழுது கொண்டு, ரலீத்து ரப்பி, நான் பொருந்திக்கிட்டேன் யா அல்லாஹ், எனக்கு போதும் அப்படின்பாரான். ஏன் போதும்னு சொல்ற? இன்னும் கேளு, உனக்கு என்ன வேணும்? அந்த உலகத்தை போன்று அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ் சொல்றான், ஓ மிஸ்ல அந்த உலகத்தை போன்று, அந்த உலகத்தை போன்று, அந்த உலகத்தை போன்று உனக்கு நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், கேளு, வேற என்ன வேணும்? உன் மனசு திருப்தி அடைஞ்சிருமா? உனக்கு திருப்தி தானே, கேளு அப்படிமா அல்லாஹ். ரலீத்து ரப்பி, எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன கேட்பாரு அவரு? போதும்டா அல்லாஹ், இன்னும் கேளு, 5 மடங்கு உனக்கு நான் தர்றேன், நான் சொன்னதுல உனக்கு 5 மடங்கு நான் உனக்கு தர்றேன், நீ கேளு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவர் அடுவார், ரலீத்து ரப்பி, எனக்கு போதும்டா அல்லாஹ். ஏன் போதும்னு சொல்ற? ஏன் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் போதுங்கிற? நீ கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, 10 மடங்கு உனக்கு நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு உன்னுடைய மனம் சமாதானம் அடைந்து விடுமா என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு 10 மடங்கு உனக்கு நான் அந்த வாழ்க்கையை இந்த சொர்க்கத்திலே நான் உனக்கு வழங்குவேன் என்பதாக கடைசியில் சோனத்திற்கு வரக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நியமிக்க சகோதரிகளே, அப்போ முதல் ஆளா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டோம்னா அவருடைய தரஜா எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு உயர்வை நாம் சந்திக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை குச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இடம் கிடைப்பது கஷ்டம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். சொர்க்கத்துல ஒரு சாட்டை குச்சி வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இடம் கிடைப்பது கஷ்டமாயிடும். எனவே நிறைய அமல்களின் மூலமாக, மறுமையை நேசிப்பதன் மூலமாக, மறுமையினுடைய வாழ்க்கையை நேசிப்பதன் மூலமாக சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான். கடைசியில் வரக்கூடியவருக்கு இந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால், முதலாவதாக முத்தபின்களோடு, நல்லவர்களோடு, நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு நசீபை பெற்றுக் கொண்டால் அந்த சொர்க்கம் எவ்வளவு உயர்வானது என்பது நமக்கு நல்லா தெரியும். இறுதியாக நரகம் சொல்லும், சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட்டாங்க,
நரகத்துக்கும் எல்லாம் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சொர்க்கம் அமைதி ஆயிடும், ஆனால் நரகம் அமைதி ஆகாது. நரகம் அல்லாட்ட கேட்குமா, எனக்கு பத்தவில்லையே, எனக்கு போதவில்லையே, இறைவா எனக்கு போதவில்லையே. நரகம் பேசும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அந்த நரகம் கேட்கும், எனக்கு பத்தல, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் பாவம் செஞ்சவன் அந்த மனிதனை கொண்டு வந்து போடு, எனக்கு பத்தலை என்பதாக அந்த நரக நெருப்பு கங்குகள் எல்லாம் அடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில உனக்கு நீ இன்னும் அடங்கலையா அல்லாஹ் கேட்பான். நான் இன்னும் அடங்கலை என்பதாக அந்த நெருப்பு கங்குகள் கொதித்து கொண்டு அல்லாஹ்விடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய காலை நரகத்தில் வைப்பான். தன்னுடைய கால நரகத்துல வச்சதுக்கு பின்னாடிதான் அந்த நரகம் அமைதி பெறும் என்பதாக நம்ம ஹதீஸ்களிலே பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அத்தகைய அந்த சொர்க்க நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உயர்ந்த சொர்க்கத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை நம் குடும்பத்தார்களோடு சேர்ந்து பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, அல்லாஹ் தன்னுடைய கருணையை எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், அதுல மாற்று கருத்து அல்ல. ஆனால் கருணை என்பது எல்லா அடியானுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஸ்பெஷலாக கருணையை வழங்குவான். அது அல்லாஹ் தன்னுடைய கடமையாகவே ஆக்கிக்கிட்டான். அவருக்கு ஸ்பெஷலா கிடைக்கும். எங்க போனாலும் அவருக்கு ஒரு 1% அல்லது 2% அல்லது 10% ஸ்பெஷலா அல்லாஹ் சில விஷயங்களை கொடுத்துருவான். சொல்லுவாங்கல்ல, சரியான லக்குயா உனக்கு, நீ தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லி சொல்லுவான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப குறைவுதான். 10ல ஒரு ஆள் இருப்பார், 100ல ஒரு 4 பேருக்கு தான் கிடைக்கும். அவங்க எங்க போனாலும் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கும். அவர் எது செஞ்சாலும் அதுல வெற்றி பெறுவார். இந்த மாதிரி ஸ்பெஷலான கருணைகளை அல்லாஹ் எல்லாத்துக்கும் வழங்குறது இல்ல, இந்த மனிதருக்கு வழங்குறான். யார்? இந்த குணம் உள்ள மனிதருக்கு வழங்குறான். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, குல்லிமன் மாஃபி சமாவாத்தி வல் அருள், வானம் பூமி. அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், குல்லிமன் மாஃபி சமாவாத்தி வல் அருளி, நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த வானமும் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று நபியே நீர் அவர்களை கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். புள்ளிம மாத்தி சமாவாத்தி வல்லார்கள், வானமும் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கு சொந்தமானது என்பதாக அந்த மக்களிடத்துல நபியே நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே பதில் சொல்றான், குல்லில்லா. அவங்க என்னத்தை சொல்றது, நானே சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் திருப்பி சொல்றான், குல்லில்லா. அல்லாஹ் சொல்றான், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மத்த, இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவும் எனக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாமே அல்லாஹ்விற்கே சொந்தம் என்பதாக நபி அந்த மக்களிடத்துல நீங்கள் கூறுங்கள். அதை யார் உண்மையாக மனதால் ஏற்றுக்கொண்டார்களோ, அதை யார் உண்மையாகவே உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் தன்னுடைய கருணையை என்ன செஞ்சிட்டான், அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய கருணையை கடமையாக்கி கொண்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாம் என்னுடைய இறைவனுடைய நாட்டத்தால் தான் நடக்குதுங்கக்கூடிய எண்ணம் முழுசா உள்ளத்துல வந்துடும். எது நடந்தாலும் சரி, சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லது பெரும் பிரச்சனைகள் வந்தாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் என்னை எதுவுமே தொடாது, அவனுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லக்கூடிய அந்த ஈமான் யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு அல்லாஹ் கருணை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவர் எந்த பிரச்சனையில இருந்தாலும் அல்லாஹ் அவர் கருணை செய்வான். எதிர்பார்க்காத திசையிலிருந்து அல்லாஹ் உதவி செய்வான். அவர் எதிர்பார்க்காத நிலத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு மனிதர்கள் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக ஏதோ ஒரு உதவி என்ன செஞ்சிடும், அவரை தேடி வந்து கொண்டே இருக்கும். அந்த மனிதரை அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையை அவருக்கு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டதாக இன்று ஓதப்பட்ட இறைவசனங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கனிமிக்க சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்விற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரும் கிடையாது. தனக்குத்தானே யாரெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் பிரிச்சு விடுவான். யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்துவான். பிரித்தவர்கள் நரகத்திற்கும், ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் சொர்க்கத்திற்கும் என்பதாக தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வல்ல ரஹ்மான் நம்மை நல்லவர்களோடும், அந்த சாலிஹீன்களோடும், முத்தகீன்களோடும், நபிமார்களோடும், இறைநேசர்களோடும் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்